ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹோப் டிவியின் மூலமாய் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வரும்படியாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்துக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற உலகெங்கும் இருக்கிற எல்லா ஹோப் டிவி நேயர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலே ஆவியானவரை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். ஆவியானவரின் கிரியை. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் கிரியை. ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவருடைய கிரியை என்ன? ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 16:14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அவர் யார்? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை சரியாக கவனித்து கொள்ளப்படவில்லை. அநேகருக்கு அதற்கான நேரம் இல்லை. ஏனென்றால் பிதா மற்றும் குமாரனுடைய வேலை மாத்திரமே கவனத்தில் கொள்ளப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் தாமாகவும் கிருபையாகவும் மறைமுக ஆதரவு அளிக்கும், உதவி செய்யும், நீடித்திருக்கும் மற்றும் வேண்டியதை செய்யும் வேலையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன? நிறைய பேர் யோசிப்பாங்க, அந்த வேலை முடிந்த உடனே எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. அது கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண இவங்க எல்லாருமே இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைமுகமாய் உதவி செய்ய நீங்கள் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. அதிகமான நபருக்கு ஆவியானுடைய வேலை மறைமுகமாக இருக்குது என்பதை நினைத்து கொள்கிறார்கள். ஆவியானுடைய வேலை ஒரு மறைவான வேலையாய் கருதப்படுகிறது. அவருடைய ஆக்கத்திறன் ஒரு மறைமுகமான வேலையாய் இருக்கிறது. ரட்சிப்பின் திட்டத்தை விவரிப்பதற்கு அவருடைய வேலையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு முன்னாடி இருக்கிறாரு. இயேசுவை மகிமைப்படுத்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இயேசு பிதாவை வெளிப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானுடைய மறைமுகமான வேலை என்ன? எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். ஆவியானவர் இப்படி பேசுகிறதை எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நிக்கோதேமை குறித்து நாம் பார்க்கிறோம். நிக்கோதேமியிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது இயேசு ஆவியானுடைய வேலையை காற்றுக்கு ஒப்பிடுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களிலே இதை நாம் தியானிக்க முடியும். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதை ஒருவனாலும் கட்டுப்படுத்த இயலாது. மொத்தத்தில் மர்மமான முறையில் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். காற்றை நாம் பார்க்கும்போது சத்தத்தை கேட்க முடியும். காற்றை பார்க்க முடியுமா? காற்றின் மூலமாக நடக்கிற சேதங்களை பார்க்க முடியும். அதன் சத்தத்தை கேட்கிறாய். நாம் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய வேலையை தெளிவாக பார்க்கலாம். அவருடைய வேலையின் பலனை மக்களிடத்திலே நாம் காணலாம்.
அவர் நம்மில் வீசும் பொழுது நாம் புதிய ஆவிக்குரியதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எசேக்கியேல் 37:9 வாசிக்கும் பொழுது, அவங்களாம் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறாங்க, அவங்க மேலே நீ ஊது, அவர்கள் உயிரடையட்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவருடைய வேலையை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மர்மமான வேலையை ஏற்றுக்கொள்ள நம்மிடம் தாழ்மை தேவைப்படுகிறது. ஆவியானவர் நம்மிலே கிரியை செய்கிறதை நாம் மறுக்கவே முடியாது. அவருடைய கிரியை நம்ம எங்கே பார்க்கிறோம்? படைப்பில் நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:2 நான் வாசிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எதன் மேல்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சங்கீதம் 104:30 வாசிக்கிறேன். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆவியானவர் படைப்பிலே அதிகமான கிரியை செய்கிறார். உபாகமம் 32:11 வாசிக்கிறேன். கழுகானது தன்னுடைய குஞ்சியின் மேல் அசைவாடி அவைகளை காத்து கொள்வது போல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் பொழுது ஆதியிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:1, கொலோசியர் 1:16, எபிரேயர் 1:2 வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் குமாரனானவர் இவளுக்கு ஆதரவு அளிக்கும் வேளையிலே ஆவியானவர் இருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. மனிதனை உருவாக்கும் போதும் அவர் இருந்தார். ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம், உண்டாக்குவோமாக என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆவியானவர் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறார். பூமியில் ஜீவனை புதுப்பிக்கும் முக்கிய பாத்திரமாகவும் அவர் இருந்தார், இப்பொழுதும் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆவியானவர் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாகவும் கிரியை செய்கிறார். யாத்திராகமம் 31:2 வாசிக்கிறேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும் அவனை ஆவியினாலே நிறைத்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இரட்சிப்பின் திட்டத்தை ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக தேவன் விவரிக்க விரும்பிய போது அவர் ஆவியானவரை முக்கியமான பங்குக்கு தேர்ந்தெடுத்தார். அது மீண்டும் மறைமுக கிரியையாய் இருக்கிறது. ஒவ்வொன்றா ஆண்டவர் வெளிப்படுத்த பெசலெயேல் ஆவியான மூலமாய் நிறைந்து அந்த கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறோம். நான் காண்பிக்கிற மாதிரியின்படி அதை செய்வாயாக என்று சொல்லும் பொழுது அவருடைய எண்ணத்தையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தி ஆவியானவர் சொல்லுகிறதை பெசலெயேல் செய்ததையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா வேலைகளையும் திறமையாகவும் நேர்த்தியாகவும் செய்வதற்கு தேவையான விசேஷ வரங்களை பெசலெயேலுக்கு பரிசுத்த ஆவியானவர் அளித்தார் என்பதை நாம் யாத்திராகமம் 31 நாம் வாசிக்கிறோம். அவன் பெற்றுக்கொண்ட வரங்கள் என்ன? ஆவியானவர் மூலமாய் அவன் பெற்றுக்கொண்ட வரங்கள் என்ன? அவனுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு புத்தி கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது. ஒரு பொருளை உருவாக்கும் திறனை ஆண்டவர் ஆவியானவர் மூலமாய் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பெசலெயேல் பெற்றுக்கொண்ட வரங்கள். ஆவியானவர் தான் அந்த வரத்தை கொடுத்தார். ஆவியானவர் கொடுத்த வரத்தின் மூலமாக ஆண்டவர் திறமைகளையும் அவருக்கு வளர்த்து கொள்ளும்படியாக வேலையை கொடுத்தார், வாய்ப்பை கொடுத்தார். என்ன திறமை? வினோதமான வேலைகளை யோசித்து செய்தல், பொன்னினாலும்
வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிற அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேலை, இது எல்லாமே பெசலேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டுவதற்கும் அந்த தாளந்தை ஆவியானவர் பெசலேலுக்கு கொடுத்திருந்தார். மரத்தில் சித்திர வேலைகளை செய்வதற்கும் அந்த தாளந்தையும் அந்த வரத்தையும் பெசலேலுக்கு கொடுத்திருந்தார். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யும்படியாகவும் பெசலேலுக்கு ஆவியானவர் கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவது சாதாரண காரியம் கிடையாது. அதை ஒரு நபரை வைத்து, அநேக ஊழியக்காரர்களை வைத்து செய்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆவியானவர் இயேசு இருந்த காலத்தில் இயேசுவை மகிமைப்படுத்தினதை நாம் இங்கே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு இயேசுவை மகிமைப்படுத்தினார்? இந்த கேள்வி வரும் அல்லவா? ஆவியானவர் இயேசுவுக்கு பின்னாக மறைந்திருந்தார். கிறிஸ்துவிடத்திற்கும் அவருடைய ரட்சிப்பின் வேலைக்கும் நம்மை ஈர்ப்பதே ஆவியானுடைய வேலையாக இருக்கிறது. இயேசுவை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஈர்ப்பு. காரணம் ஆவியானவர். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது, இயேசு பேசும் பொழுது, இயேசு சுகமளிக்கும் பொழுது, இயேசு ஒவ்வொரு கிரியையை செய்யும் பொழுது மக்கள் அவரால் ஈர்க்கப்பட்டார்கள். இது ஆவியானவர் செய்த வேலை என்பதை நாம் பார்க்கலாம். இயேசு எங்கெல்லாம் மேம்படுத்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்கிறார். யாராவது ஒருவர் கிறிஸ்துவையும் அவருடைய வேலையும் சிறுமைப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வேலையை வலியுறுத்தி கூறினால் அவனிடத்தில் உண்மையில் பரிசுத்த ஆவி இல்லை. ஆவியானவர் வரான்னு சொல்லி நான் இஷ்டம் போல என்னுடைய இச்சையை செய்யும்படியாக ஆவியானவனை இழுத்து நான் செய்வேன் என்று சொன்னால் அது சரியான வேலை கிடையாது. ஆவியானவரே இயேசுவை மகிமைப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக போஸ்டர் ஒட்டுவாங்க, ஆவியினால் நிறைந்த சகோதரர் இந்த ஊழியத்தை, சுகமளிக்கும் ஊழியத்தை செய்கிறார்னு சொல்லப்படுகிறது. ஆவியானவரால் அது அல்ல. இயேசுவை மகிமைப்படுத்தி அந்த ஊழியக்காரர் செய்தார். அவருக்கு விளம்பரம் தேவைப்படாது. ஆவியானவரே யார் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த நபரை அந்த ஊழியக்காரிடத்தில் கொண்டு வருவார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. நாமும் பரிசுத்த ஆவியானவரை போல எல்லாரையும் இயேசுவிடத்திற்கு ஈர்க்க வேண்டும், நம்மிடத்திற்கு அல்ல, அல்லது பரிசுத்த ஆவியினிடத்துக்கும் நாம் ஈர்க்கக்கூடாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசுவானவர் செய்த எல்லா ஊழியத்திலும் ஆவியானுடைய பங்கு இருந்தது. இயேசுவுக்காக வேலை செய்ததையும் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையில், ஊழியத்தில் பரிசுத்த ஆவியினுடைய பங்கை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு உயிர்ப்புள்ள பங்கு வகிக்கிறார். இயேசு எதை செய்தாலும் ஆவியான மூலமாக அதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அவருடைய திருப்பிறப்பை சாத்தியமாக்கினார் ஆவியானவர். அந்த தூதன் சொல்லுகிறார், சத்திய ஆவியானவர்
உன்மேல் நிழலிடுவார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்க பிள்ளையாய் மாறுவேன்னு சொல்லி மரியாளுக்கு அந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. இயேசு ஆவியானவர் மூலமாய் கர்ப்பம் தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 3:22 ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக இயேசுவை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய ஊழியத்துக்காக அவரை தயார் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஞான முழுக்கு, பிறப்பிலே ஆவியானவர், ஞான முழுக்கிலும் ஆவியானவர். புறாவின் வடிவம் கொண்டு ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினதை அங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 4:14 வாசிக்கும் பொழுது, ஞான முழுக்கு எடுத்த உடனே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு வழிநடத்தப்பட்டார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பில் ஆவியானவர், அவருடைய ஞான முழுக்கில் ஆவியானவர், சோதனையை சகிக்கிற அந்த இடத்திலும் ஆவியானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 9:14 அவருடைய ரட்சிப்பின் வேளையில் அவருக்கு ஆதரவு அளித்தார். சிலுவையில் தொங்கும் பொழுதும் ஆவியானவருடைய கிரியையை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:18 அவருடைய உயிர்த்தெழுதலை சாத்தியமாக்கினதும் ஆவியானவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், பார்த்தீங்களா, நான் என்னுடைய உயிரை நான் கொடுப்பதற்கும் அதை எடுப்பதற்கும் என்னால் முடியும் என்று சொல்லுகிறார். அதை சாத்தியமாக்கிறது ஆவியானவர் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவினுடைய பிறப்பு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதா? நிச்சயமா இது நடந்திருக்குமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து அதை சந்தேகிக்கிற சூழ்நிலையில் இருப்பீங்களா? பிதாவானவர், குமாரன், தாய் எங்கே என்று சொல்லி நிறைய பேர் கேட்டு அதற்கு ஒரு புதிய கோட்பாடை கொண்டு வந்து இதோ உன் தாய் என்று சொல்லுகிற மரியாளை இயேசுவின் தாயாக அவர்களும் தொழுகைக்கு பாத்திரவனாக கொண்டு வருவதை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரியாள்கிட்ட போய் கேட்குறாங்க, நான் என்ன செய்வதுன்னு சொல்லி. கானா ஒரு கல்யாணத்தில் மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. மரியாளுக்கு தெரியும், இது குமாரன், என்னுடைய குமாரன் அல்ல, தெய்வகுமாரன் என்று சொல்லி. இயேசு இந்த உலகத்தினுடைய இரட்சகர், சிருஷ்டிகர் என்பதை மரியாளுக்கு தெரியும். ஆனால் இந்த உலகத்திலேயே அவர் மானிட அவதாரம் எடுப்பதற்கு மரியாளை ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்தினார். ஏனென்று சொன்னால் மரியாள் மிகவும் தூய்மையான எண்ணத்தையும் வாழ்க்கையும் நடத்தியிருந்தார். யோசேப்பை குறித்து, மரியாளை குறித்தும் இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்காக மாத்திரமே ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஞான முழுக்கு காரியத்தை நாம் பார்க்கும்பொழுது யோவான் ஸ்நானகனை குறித்து எல்லாரும் பேசுகிறாங்க. விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி, கோடாரியானது மரத்தின் வேரில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவரிடத்துல எல்லாரும் கேட்குறாங்க, நீர் எலியாவா, நீர் மேசியாவா, நீர் யாருன்னு சொல்கிற. அவர் சொல்கிறாரு, வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர். யாருக்கு? இயேசுவுக்கு. நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி வருகிறவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரம் அல்ல என்று சொல்லி யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஞானஸ்நானத்திலே ஆண்டவர் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை பயன்படுத்தினார். அது ஆவியானுடைய கிரியையாக இருக்கிறது. அதுக்கப்புறமாய் நாம் பார்க்கும் பொழுது சோதனை காலத்தில் ஆவியானவர் மகிமைப்படுகிறார். இயேசுவின் மூலமாய் இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது ஆவியானுடைய கிரியையை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நபராய் பயன்படுத்துகிறார். இவர்கள் தொழுகைக்கு பாத்திரவான் அல்ல.
நீங்கள் எப்போதெல்லாம் தீர்க்கதரிசி அவர்கள் தரிசனம் பார்க்குறாங்களோ, அந்த தரிசனத்தை பார்க்கும்பொழுது மூங்கொப்புற விழுந்து நான் தொழுது கொண்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தூதன் சொல்லுவார், என்னை வணங்காதே, சேனையின் அதிபதியாக இயேசுவை வணங்கு, அவரே வணக்கத்துக்குரியவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் சிருஷ்டிகர் என்பதை ஒவ்வொரு முறையும் தூதன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சாத்தான் எப்படி சாத்தானா மாறினா? நான் என்று சொல்லி நினைக்கும் பொழுது சாத்தானாய் மாறுகிறான். என்றைக்கு ஒரு நபர் இயேசுவை தொழுகைக்கு பாத்திரன் அல்ல, நான் தான் என்று சொல்லி நேபுகாத்நேச்சரை போல நினைப்போம் என்று சொன்னால், நாமும் சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, மறந்து போகாதீங்க. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது கூட, இதோ உன் தாய் என்று சொல்லி மரியாதை காட்டுறது யார் காட்டுறாங்க? இன்னொரு சகோதரனை, நீ அம்மாவை பார்த்துக்கோ, இந்த உலகத்தில் நான் வருவதற்கு அவங்க காரணமாக இருந்தாங்க, அவங்க நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்கிறார். உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளும் மற்ற எல்லா ஸ்திரீகளும் வந்து பார்க்க வராங்க. அப்போ அவர் தோட்டக்காரன் நினச்சி, ஆண்டவரே யாரோ கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ என்னை தொடாதேன்னு சொல்லுகிறார். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தின் எல்லா பகுதியிலும் ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் செய்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 8:9 வாசிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வாசிக்கிறோம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவுக்காக இன்னும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இயேசுவை பற்றி வேத வாக்கியங்களின் மூலம் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார்? ஆவியானவர். இயேசுவிடம் உள்ள இரட்சிக்கும் உறவிற்கு அவர் நம்மை நடத்துகிறார். யார்? ஆவியானவர். இயேசுவின் குணத்தை அவர் நம்மில் மீண்டும் உருவாக்குகிறார். யார்? ஆவியானவர். இயேசுவை போல் வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறார். யார்? ஆவியானவர். கற்றுக் கொடுக்கிறார், வழிநடத்துகிறார், உருவாக்குகிறார், பலப்படுத்துகிறார். இவை எல்லாமே ஆவியானுடைய கிரியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவர் சீர்படுத்துவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இதே போல ஹோப் டிவியின் ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க, இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்து உதவி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஆவியானவரை தொடர்ந்து எங்களிலே கிரியை செய்யும், எங்களை பயன்படுத்தும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாக நீங்களும் டிஜிட்டல் மிஷனரி ஊழியத்தை செய்கிறீர்கள். அந்த ஊழியத்தை செய்ய நாங்களும் உங்களோடு கூட பங்காளிகளாக இருக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.